வானதியை பார்த்து பேசுனியா? பேசுறேன்ப்பா. ஏண்டா இவ்வளோ பெரிய பார்ட்டியே உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்க பார்த்து பேசலாம் எப்படிப்பா? சரி நீ வா. வாங்க வாங்க. வாடா வா வா. சுந்தரம் சுந்தரம் வாக்கா. நீ நாளைக்கு தான் வர்றதா அமுதா சொன்னா, நீ என்னடானா திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? அது நான் தாங்க. அண்ணி என்னமோ நாளை கிளம்பி வரேன் தான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்கள இருந்தா நல்லா இருக்கும்னு நான் தான் ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னேன். சமதி, இவங்க தான். தெரியும். உங்க அக்காவும் அக்கா பையன் தானே ராஜேஸ்வரி. இவங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? சம்பந்திக்கு ரொம்ப நெருக்கமான சொந்த, அது நீங்க மட்டும்தான் சொன்னா. நல்ல வேலை. சார் எல்லாருக்கும் ஜூஸ் கொடு. ஓகே அங்க கொடுங்க சார். எடுத்துங்க சார். இல்ல வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். வானதி, நீ அங்க போய் உட்காரு, நான் வந்துடுறேன். சரிம்மா. ஜீவா. அம்மா. மனசா, எப்பமா வந்த? இப்பதான் ஆண்டி வந்த. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால எல்லாரும் கூடி இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல யாருக்கும் சந்தேகம் வராதபடி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அம்மா சும்மா பேசிட்டு தாம்மா இருந்தோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும்பா. இருந்தாலும் பார்ட்டிக்கு வந்த மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எப்படி பேசி பழகுறியோ அதே லிமிட்டோட மானசா கிட்டயும் நடந்துக்கோ, சரியா? சரிம்மா. இல்ல பரவாயில்ல, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே மேடம். நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். மா, கொஞ்சம் தண்ணி குடுமா. இதோ ஒரு நிமிஷம். மா, வேலைக்காரி எவ்வளவு சிறப்பா அவளோட கடமையை செய்யறான்னு பாத்தியா? வேற என்ன ஆர்த்தி, வந்ததுக்கு இப்பதான் ஒழுங்கா அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ தகுதி என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியலையே. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்காம அந்த அம்மா எங்க போயிருக்கோன்னு தெரியலையே. மட்டன் பிரியாணி ஒரு பிளேட் கொடுத்துருங்க. இதோ கொண்டு வரேங்க. சரி ஓகே. அண்ணா ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்களேன். அம்மா சாப்பாடு கொண்டு வாங்கம்மா. இதோ வரேன், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. ஹலோ மேடம். இதோ வந்துட்டேன். இந்தாங்க, சீக்கிரம் கொண்டு வா. பாட்டில் தண்ணி கொடுமா. சரி. மா, எவ்வளவு நேரமா தண்ணி கட்டிட்டு இருக்குது? அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, வந்தவங்க ஜூஸ் சாப்பாடுலாம் கேட்டாங்க, அதான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னு அந்த வேலையெல்லாம் நீதான் பாக்கணுமா என்ன? இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் இருக்கு. நீ என் கூட வா. அம்மா இத வேற மேடம். வா.
ஏமா அவளை தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க? பின்ன அவ செஞ்ச காரியத்துக்கு இங்க எல்லார் முன்னாடியே வச்சு கேட்க முடியுமா? அதான் தனியா கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு போயிருப்பாங்க. பாரு, இப்ப அந்த அண்ணாக்கு அவங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் இவ தகுதியானவ இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். பேச்சுவார்த்தை தான் நடத்துறீங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஏய், வர வர வர. என்னம்மா இது? வானத்தியோட உள்ள போயிட்டு இப்போ அத்தை மட்டும் தனியா திரும்பி வராங்க. இந்த மாதிரி ஒரு மருமகளை எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கிறதுக்கு அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு கூச்சம் வந்துருச்சோ என்னமோ. வராம நல்ல கூத்துடி. எத்தனை நாளைக்கு மருமகளை பூட்டி வச்சு வேடிக்கை பாக்குதுன்னு நானும் பாக்குறேன். வா போலாம். கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்வைட் பண்ணதுக்காக இந்த பார்ட்டில வந்து கலந்துக்கிட்ட உங்க எல்லாருக்குமே எங்க ஃபேமிலி சார்பா ரொம்ப தேங்க்ஸ். என் வீட்ல நடக்க போற ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பம் தான் இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் பார்ட்டி. இதுல நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னடி இது? இந்த வானந்தி பண்ண காரியத்துக்கு பெருசா ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தா மேடை மேல ஏறி நின்னு மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. கார்த்திக், வாப்பா. என் பையன் கார்த்திக்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இந்த பார்ட்டிக்கு உங்க எல்லாருமே இன்வைட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமே என் மருமக வானத்திய உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கதான். கார்த்திக், நீ போய் வானத்தைய கூட்டிட்டு வா. போ. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. இவதான் என் மருமக வானதி. இங்க சில பேர் வந்ததுமே இவளை இங்க பாத்திருக்கலாம். ஆனா யாருக்கும் இவ என் மருமகள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா வானத்தியோட சுபாவம் அப்படி. என் பையனுக்கும் வானத்துக்கும் கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து இப்ப வரைக்குமே ஏன் வீட்டு மருமகளா வாழ போறத யார்கிட்டையும் காட்டிக்கிட்டது கிடையாது. பெரிய வசதி இல்லைனாலும் நல்ல முறையில வாழ்ந்த சாதாரண வீட்டு பொண்ணா இருக்கா. ஆனா அவ குணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிற பொண்ணுங்க தான் இங்க அழகானவங்கன்னு கிடையாது. தன்னோட இயல்பு மாறாம இருக்கிறது கூட ஒரு வித அழகுதான். என் மருமக வானத்தி அதுல 2வது ராகம். இதே மாதிரியே
இவங்க கல்யாணத்துக்கும் நீங்க எல்லாரும் வந்து இவங்கள ஆசீர்வதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ணி, இத்தனை நாள் பாவாடை தாவணிலேயே பார்த்துட்டு இன்னைக்கு உங்களை இப்படி பாக்குறப்ப எவ்வளவு கார்ஜியஸா இருக்கீங்க தெரியுமா? அண்ணா, பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்களே தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட போறோம். ஐயோ, நீ ஆடுன. டிஜே ஸ்டார்ட் மியூசிக். நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஊருக்கு தான் இது வானத்தியோட கல்யாண பார்ட்டி. ஆனா உண்மையிலேயே இது உன் கல்யாண பார்ட்டி. இங்க பாரு, நீ வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஆடு. இங்க யாரு என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். எப்படி? போடி, சொல்றல போ. சாரிங்க. ஏய், இப்படிதான் வந்து மேல மோதுவியா? பார்த்து வர தெரியாதா உனக்கு? அதான் சாரி சொல்றல்ல, தெரியாம பட்டதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க. கோவப்படாம செஞ்ச வேலைக்கு உனக்கு கொஞ்சுவாங்களா? ஹலோ, மைண்ட் யூர் வேர்ட்ஸ். நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ பார்த்து வர வேண்டியது தானே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசுற நீ? இது ஹை கிளாஸ் பீப்புளுக்கான பார்ட்டி, அது தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி இன்டீசென்ட்டான ஆளுங்களெல்லாம் எப்படி உள்ள விட்டாங்கன்னே தெரியல. டீசென்ட்ட பத்தி நீ ஒன்னும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். தெரியாம வந்து உன் மேல மோதினதுக்கு இப்படி தாம் தூம்னு குதிக்கிற. ஏன் பேச மாட்டேன்? இதே மாதிரி உன் மேல நான் வந்து மோதி இருந்தா இப்படி சும்மா இருந்துப்பியா? உன்னால என் ட்ரெஸ் எப்படி ஆயிருக்குன்னு பாரு. ஓ, இப்போ உன் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றதுதான் உன் பிரச்சனை, ரைட்? ஒரு நிமிஷம் இரு. இப்ப நான் வரும்போது புதுசா பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டி வேர். உனக்கு இப்ப ட்ரெஸ் ஸ்பாயில் ஆனதுதான் பிரச்சனைனா அதுக்கு பதிலா இத மாத்திக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டு பார்ட்டி மூட ஸ்பாயில் பண்ணாத, புரிஞ்சுதா? இந்தா, இத வாங்கிட்டு வழிய விடு. ஏய், வாடா வாடா வாடா, வா சரக்கு சரக்கு வரீங்களா? வா சரக்கு ஊத்து, சீக்கிரம் ஊத்துறா. ஏய் மச்சான், பாத்து ஓபன் பண்றா. சீக்கிரம்டா. ஏய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறா. ஏய் வெயிட் பண்ணுங்கடா, ஊத்துறேன். சீக்கிரம் ஊத்து. டேய் கரெக்ட்டா சீக்கிரம் ஊத்துறா. டேய் ஊத்துறா நல்லா ஊத்துறா. ஏய் நீ ஊத்துறா. என்னடா பயங்கரமா பார் செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? பின்ன என்னடா, ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம். பேச்சுலர் பார்ட்டில இது இல்லாம எப்பறா? டேய்
இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? டேய் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றா சரக்குல கூல் ட்ரிங்க்ஸை கலந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஏய் அப்பாடா. ஐயோ என்னடா? டேய் எடுத்து விடா. ஏய் உள்ள எடுத்து விடா. என்னங்கடா என்ன பார்த்ததும் ஏதோ பின்னாடி மறைக்கிற மாதிரி தெரியுது. என்னது? அது ஒண்ணும் இல்லப்பா. என்ன பார்த்து மறைக்கிறப்பவே அது எப்பேற்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு புரியுது. ஐயோ. ஆமா இந்த ஐட்டம்லாம் பஃபே சிஸ்டத்திலே இல்லையே. எல்லாம் பார்ட்டி முடிஞ்சது பாதுகாப்பா வீட்டுக்கு போங்க. அதனால எல்லாம் லிமிட்டோட வச்சுக்காங்க. ஓகே ஓகேப்பா. ஓகேப்பா. ஓகே ஓகே ஜீவா ஒரு நிமிஷம். டேய் சீக்கிரம் ஊத்துறா. டேய் எடுடா. உங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவதான் என் மருமக வானதி. என் பையனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து இப்ப வரைக்குமே என் வீட்டு மருமகளா வாழ போறத யார்கிட்டையும் காட்டிக்கிட்டது கிடையாது. ஆர்த்தி கிளம்பலாமா? வா போலாம். வா ஆர்த்தி வன். என்ன நம்பி வா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு என்ன கூட்டிட்டு வந்து என்ன அழ வச்சுட்டல்லம்மா. ஆர்த்தி நான் என்னடி பண்ண? நீ இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கிறதாம்மா பிரச்சனையே. இப்ப கூட வானதி தான் என்னோட மருமகன்னு அத்தை எல்லாரும் முன்னாடி அறிவிச்சிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வானத்தையும் அவரும் ஜோடி சேர்ந்து ஆடுறத கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு மருமகளாகி இந்த சந்தோஷம் இந்த கொண்டாட்டம் இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதுமா. இது எல்லாத்தையும் அந்த வேலைக்காரி அனுபவிக்க விட்டுட்டு நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியம்மா. ஆர்த்தி இதுல அவசரப்பட்டு எதுவும் செய்ய முடியாதுமா. நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. நானும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அந்த வானத்துக்கு வீட்டு வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனா நம்ம நேரமோ இல்ல அவ நேரமோ தெரியல, நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் நடக்காமலே போய்கிட்டு இருக்கு. அதானே இப்ப பிரச்சனையாவே இருக்கு. நிச்சயதார்த்தம் ஆகி இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்ச எத்தனையோ சந்தர்ப்பத்தை நம்ம வீணடிச்சிட்டோமா. இதுக்கு மேல பொறுமையா இருந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரமே கிடையாதுமா. இந்த வீட்டுக்கு நான் மருமகள் ஆகணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த பெருசா நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா. அதுவும் உடனே பண்ணணும். கண்டிப்பா பண்ணத்தான் போறான் ஆர்த்தி. மருது எதுக்கு இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவனை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, கண்டிப்பா இது நடக்கும். நீ அழாத ஆர்த்தி. அந்த ராஜேஸ்வரி அம்மா தான் நினைச்ச மாதிரியே எல்லாம் கைகூடி வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்குல்ல. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இது எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துல அவங்க கையை விட்டு போகத்தான் போகுது. ஆர்த்தி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்கறது இந்த அம்மாவோட கடமை ஆர்த்தி. அந்த கடமைய நான் சரியா செய்வேன். கண்டிப்பா செய்வேன் ஆர்த்தி. இதே ஆர்ப்பாட்டத்தோடையும் இதே கொண்டாட்டத்தோடையும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல ஆர்த்தி. அழாத, தைரியமா இரு. அழக்கூடாது. வா. என்ன நம்பி வா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு என்ன கூட்டிட்டு வந்து என்ன அழ வச்சுட்டல்லம்மா.
என்னப்பா எல்லாம் தெளிஞ்சிருச்சா இல்ல இன்னும் மயக்கத்துல தான் இருக்கியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை நான் எதுக்காக வர சொன்னேன்? உன்கிட்ட என்ன பேசின? எதுக்கு நீ வந்தேங்கிற நினைப்பே இல்லாம குடிய பார்த்த உடனே உனக்கு எல்லாம் மறந்து போச்சுல? வார்த்தைக்கு வார்த்தை நான் குடிச்சேன்னு சொல்றீங்களே, நான் ஏன் குடிச்சேன்னு ஒரு தடவையாவது கேட்டீங்களா? எப்படி வழக்கமா இந்த குடிக்காரனுங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பானுங்களே, அதே மாதிரி உனக்கு ஒரு காரணம் இருக்கா? சொல்லு, அதையும் கேக்குறேன். வானதியும் இந்த கார்த்திக்கும் பக்கத்துல சேர்ந்து நின்னதை பார்த்ததுமே அப்படியே எனக்கு ஆத்திரம் தாங்கல. 2 பேரும் கை கோர்த்து ஆடுறத பார்த்ததுமே எனக்கு அப்படியே வெறியாயிடுச்சு. அப்பவே எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அப்படியே அறுத்து போட்டுலாம் போல வந்துச்சு. என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்குத்தான் வேதனைய மறக்கத்தான் இந்த கருமத்தை குடிச்சு தொலைச்சேன்.